தொல்பொருளிடங்களுக்குரிய பெயர் பலகையினை அகற்றியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை போலீசாரினால் தேடப்பட்டு வந்த வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் மற்றும் பிரதி தவிசாளர் உறுப்பினர் உட்பட 3 பேர் இன்று வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். கடந்த 22ஆம் திகதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தினால் தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன. வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதி பெறப்படாமல் குறித்த பெயர் பலகைகள் இடப்பட்டதாக தெரிவித்து வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரினால் குறித்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன. இது தொடர்பில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர் ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று வாழைச்சேனை நீதிவான் நீதிமன்றத்தில் 3 சரணடைந்தனர். இன்று வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணியும் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளருமான M.A. சுமந்திரனும் ஆஜராகியிருந்தார்.